இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஒரு 3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கேரட்டும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு கலரிட்டு நம்ம 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்த உடனே நம்ம எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே கப்பில் கோதுமை ரவையை போட்டு நல்லா கலரிட்டு தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை போட்டு ஒரு கலர் இறக்கணுன்னா சூப்பரான கோதுமை ரவை உப்புமா ரெடி. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த உப்புமா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.